யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம சுவாமியே சரணம் ஐயப்பா. குருநாதர் பாபாஜியோட திருவடிகளை வணங்கி இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு நீங்க சொல்ல இருக்கீங்க அப்படின்னா, சுவாமி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அப்படி கடக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி பங்கு பாத்தீங்க அப்படின்னா துன்பத்துல மட்டும்தான் நம்ம இருந்திருப்போம். இப்போ பொதுவா நம்ம மனசுல நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுது, மரணம் பயம் வருது, டிப்ரெஷன் ஆகுது, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியல, சிந்தனைகள் தாறுமாறா தெரிச்சுக்கிட்டு ஓடுது, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. பிறருடைய கர்மாவை நீங்க ஏற்பதினால் இத்தனையும் நடக்குது. எப்படிமா நாங்க எங்க கர்மத்தை கழிக்கதான் நாங்க பிறவி எடுத்திருக்கோம், இதுல எப்படிமா அடுத்தவருடைய கர்மம் எங்களை தாக்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, நீங்க நல்லவர்களோ கெட்டவர்களோ அடுத்தவங்க நான் சொல்றேன், அவர்களை உங்களுடைய நினைவில் நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே அது கர்மா தான். அவன் நல்லவனா இருந்துட்டா நல்லவளா இருந்துட்டா அவனை அவளை பற்றி நீங்க சிந்திச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை தான், அது ஒரு நல்ல கர்மா. ரொம்ப கெட்டவங்க, அசிங்கமானவங்க, மோசமானவங்க, அந்த மாதிரி ஒரு நபரை உங்களுடைய ஆழ் மனசுல உங்களுடைய மூளை பதிவுகளை கொண்டுட்டு சிந்திக்க ஆரம்பித்தால் உங்ககிட்ட இருக்கிற நன்மை அவங்க கிட்ட ஓடிடும். உண்மை சுவாமி, சத்தியம். அவங்க கிட்ட என்னென்ன தீமையான குணங்கள் இருக்கோ அது அப்படியே அவங்க கிட்ட வந்துடும். நீங்க எதிர்பார்க்காம அவங்க என்னென்ன செயல்கள் செய்யறாங்க, கோபமா, காமமா, வெப்பமா, எப்படி எரிச்சலான செயல்கள் செய்யறாங்களோ அது உங்களை அறியாமையே நீங்க அவங்கள சிந்திக்கிறதுனால, அதிகமா சிந்திக்கிறதுனால நீங்க அதுவாவே மாறிடுங்க சுவாமி. சிவ சிவ. அதனால நீங்க உங்க மனசுல சுமக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த முகங்களையும் மனிதனுடைய அந்த உடல்களையும் நீங்க குறைச்சிக்கோங்க. சிவ சிவ. கொஞ்சம் பேத்த மட்டும்தான் நான் சிந்திப்பேன், இந்த மாதிரி தீமையானவர்களை என் நினைவுல கூட நான் கொண்டுட்டு வர மாட்டேன், கெட்ட விஷயம் நான் கேட்க மாட்டேன், நல்லதை மட்டுமே பார்ப்பேன், நல்லோர்கள்ட்ட மட்டுமே நான் பழகுவேன், நன்மையான விஷயங்களை மட்டுமே நான் செய்வேன் அப்படின்னு யாராவது உறுதுணையா இருந்தால், பயிற்சி எடுத்தால் நிச்சயமா உங்களுக்கு நன்மை தான். ஆனா அதை விடுத்துட்டு இந்த மாதிரி தீயோர்களுடைய நட்பின் மூலமாக தீயோர்களுடைய அந்த முகம், அந்த உடலை நம்ம மனசுல நம்ம சிந்தனையில கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவர்களுடைய முழு கர்மத்துக்கும் நம்ம எந்த ஒரு தண்டனையும் செய்யல, அவங்க நினைவுகளை கொண்டுட்டு வந்ததுக்கே நம்ம அவங்க கர்மத்தை நாம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால சிந்திச்சு பாருங்க. இது முழுசா நீங்க ஏத்துக்க வேண்டாம். பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் இது உண்மைதானா அப்படின்னு உங்களுடைய அறிவு கொண்டு ஆன்மா கொண்டு சிந்தித்து பார்த்துட்டு சரியா இருந்தால் உங்களுடைய மனசில் தேவையில்லாத நபர்களுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் அழிங்க. முதல்ல அழிச்சிட்டு இருந்து பாருங்க, புனிதமா இருக்கும் மனம். சிவ சிவ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.